போன வீடியோவில் எங்கள் ஊரில் கடலும் வைகை ஆறு ஒன்றா கலக்கிற இடம்னு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, வைகை ஆறு எப்படி உங்கள் ஊர் கடலில் கலக்கும்னு. அதுக்குத்தான் எங்கள் ஊரில் வைகை ஆறு எப்படி கலக்குது, அந்த இடத்தோட அழகை பாருங்கன்னு திருப்பி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க வைகை ஆறு கடலில் எந்த வழியாக கலக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற இந்த இடத்துக்கு பேர் நதிப்பாலம். இது நதிக்கு மேலே கட்டியிருக்கிறதுனால இதுக்கு பேர் நதிப்பாலம்னு வந்துச்சு. நீங்கள் வெளி மாவட்டங்களில் உள்ளவங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் நதிப்பாலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கரெக்டாக சொல்லுவாங்க. நான் இந்த வீடியோ எடுத்தது மழை சீசனில் தான் எடுத்தேன். பாருங்கள் இந்த ஆற்றில் எவ்வளோ தண்ணி இருக்குதுண்டு. ஒரு ஆள் முழுவக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்குது. எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இந்த ஆற்று தண்ணி நல்ல தண்ணி தானே, ஏன் விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு. இந்த தண்ணி 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே இது உப்பு தண்ணியாக மாறிடுது. இந்த உப்பு தண்ணியை நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பக்கத்தில் நிறைய உப்பளங்கள் இருக்குது. அந்த உப்பளங்களுக்கு உப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. மழை காலத்தில் அதிகமாக மழை பெஞ்சால் அந்த நதியில் உள்ள தண்ணி பாலத்துக்கு மேலே ஏறிடும். அப்போது காரோ பஸ்ஸோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த டயத்தில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வத்தல் போட்டு, அதாவது சின்ன படகு, அந்த சின்ன படகு மூலமாக இந்த பக்கம் உள்ளவங்க அந்த பக்கம் போவாங்க. சில பேர் நீந்தியும் போயிடுவாங்க. தண்ணி வத்தின பிறகுதான் காரோ பஸ்ஸோ நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் இந்த மழை காலத்தில் அதிகமாக தண்ணி இருக்கையில் நிறைய பேர் இந்த தண்ணியில் மீன் பிடிப்பாங்க. ஆற்று மீனுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விரால் நிறைய வரும். விரால்னா பிரானு, அதுவும் குட்டி குட்டியாக நிறைய வரும். வலை போட்டு பிடிப்பாங்க. எங்கள் ஊரை சுற்றி உள்ள எல்லா மக்களுமே இந்த ஆற்றுல விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆற்றுல நிறைய கொக்குகள் இருக்கும். 80s 90s காலங்களில் இங்கே வந்து உட்கார்ந்துருந்து கொக்கு பிடிப்பாங்க. ஆனால் இப்போ பிடிக்க முடியாது, அரசாங்கம் தடை போட்டிருக்கிறாங்க. வெயில் காலங்களில் இந்த மாதிரி தண்ணி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் தண்ணி இருக்கி கொஞ்சமாக இருக்கும். அதே போல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு. ராமேஸ்வரம் போகிற வழியில் ராமநாதபுரம் மாவட்டம் நதிப்பாலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், ஆற்றின் கரையில் எவ்வளோ கொக்குகள் நிற்குதுன்னு. இந்த மாதிரி மழை காலங்களில் நதியில் அதிகமான தண்ணி இருக்கையில் நிறைய பேர் விரால் மீன் பிடித்து அதையுமே வியாபாரமாக பண்ணுவாங்க. அதே போல் நிறைய பசங்க பொழுதுபோக்குக்காக வேண்டி தூண்டில் கொண்டு வந்து மீன் பிடிப்பாங்க, விரால் பிடிப்பாங்க. இங்கே பிடிக்கிற மீனையும் விராலையும் எல்லோரும் விரும்பி சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நதி ஓரத்தில் நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க, விரால் பிடிக்கிறாங்க. அதே போல் சின்ன சின்ன போட்டும் கிடக்குது. இப்போ என்னோடய வீடியோவில் இந்த வைகை ஆறு எப்படி எங்கூர் கடலில் கலக்குங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். மழை காலங்களில் ராமேஸ்வரம் சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா கட்டாயம் அந்த இடத்த வந்து பாருங்கள். எங்கள் ஊர் பக்கம் போகிற வைகை ஆறு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு மாவட்டங்களில் இருந்தாலே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் அக்கம் பக்கத்து ஊர்களில் உள்ளவங்களும் மழை காலத்தில் இந்த ஆற்றுல உள்ள தண்ணியை பார்க்குறதுக்கு காரு, பைக்கு, ஆட்டோவில் வருவாங்க. இப்போ நாங்களும் இந்த நதியில் கிடக்கிற தண்ணியை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாங்களுமே ஆட்டோவில் தான் வந்திருக்கிறோம். நான் போகிற வழியில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆற்று தண்ணியை வச்சு உப்பு தயாரிக்கிற உப்பளங்கள் தெரியும். இதோட என்னோடய வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.